கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை பொழுதிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக ஆயத்தப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ செய்திக்கு ஆதாரமாக ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை அறிவு வாசிக்கிறேன். கவனியுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அல்லேலூயா. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆமென், மனம் திரும்பி, ஆமென், பாவங்களை அறிக்கையிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை செய்கிறார். பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய சமூகத்தில் ஜெபித்து, அவருடைய சமூகத்தில் வேதத்தை தியானித்து வாசித்து காத்திருக்கிற, கர்த்தரை துதிக்கிற, தொழுது கொள்கிற, அவருடைய சத்தியத்திலே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தம்முடைய ஆவியினாலே இன்னும் அனலாக்குவார். இன்னும் ஆவிலை நிறைப்பார், ஆவிலை பலப்படுத்துவார், ஆவிலை கர்த்தர் பலமுள்ள பிள்ளைகளாக மாற்றுவார். எனவே நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோக தேவனுடைய அன்பினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் நிறைவுடைய வெளிப்பாடு எதுவாக இருக்கிறது? தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பரலோக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவிலே மரிக்க செய்தது எது என்று சொல்லுகிறது? அது தேவனுடைய அன்பு என்று யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன், ஆமென், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அல்லேலூயா, தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி, ஆமென், அதனாலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். யோவான் சுவிசேஷம் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் நிறைவுடைய வெளிப்பாடு எதுவாய் இருக்கிறது? ஆமென். அன்பு கூறுகிறார் என்று பார்க்கிறோம். தேவன் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அந்த தேவனுடைய அன்பு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் தேவன் ஊற்றி இருக்கிறார். தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றுகிறது போல தேவன் பரிசுத்த ஆவியானவரால் அன்பு நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே அன்பை குறித்து நாம் பார்க்கும்பொழுது தேவ அன்பு, தேவனிடத்தில் நாம் கூடக்கூடிய அன்பு, தேவனிடத்தில் நாம் முழு மனதோடு அன்பு கூற வேண்டும் என்று வேதம் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் கூற வேண்டிய அன்பு, ஆமென், அல்லேலூயா, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற, ஆமென், பிறனிடத்தில், மற்ற மக்கள் மத்தியிடத்தில், சகோதர சகோதரிடத்தில், சபை மக்களிடத்தில், அன்றைய அறியாத உலக மக்களிடத்தில் கூற வேண்டிய பிறனிடத்தில், உன்னை நேசிக்கிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்ட இரண்டாவது அன்பை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆமென், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார், சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய அன்பு. அல்லேலூயா. ஆமென். இது நாம் மத்தேயு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இந்த மூன்றாவது பகுதியை நாம் பார்க்கக்கூடிய இந்த அன்பு சத்துருக்களை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பாக, சிநேகிக்கும், சத்துருக்களை சிநேகியும் என்று சொல்லக்கூடிய, சத்துரு அவர் பகைக்கிற இடத்துல காண்பிக்கக்கூடிய அன்பை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். உங்களை சபிக்கிறவர்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள்,
உங்களுக்கு உங்களை நிந்திக்கிறவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள், ஹல்லேலூயா, இவர்களுக்காக என்ன பண்ண, இவர்கள் மத்தியில் காண்பிக்கக்கூடிய அன்பை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அல்லேலூயா. பரலோக பிதாவுக்கு நீங்க யாரா இருப்பீங்க? பிள்ளைகளாக. புத்திரர் என்று சொல்லும்போது அவருக்கு சொந்த பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொல்லி சொல்லுவது. அப்போ இந்த அன்பு இது சத்துருக்களை நேசிக்கக்கூடிய அன்பு. அல்லேலூயா. உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்களை சபிக்கிறவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை தீமை செய்கிறவர்களுக்கு அவர் மேல் நீங்கள் காட்டக்கூடிய அன்பை இது காண்பிக்கிறது. இப்படி செய்ய வேண்டும் என்று இயேசு போதிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு போதித்த இந்த போதனை கேட்டவர்கள், அவன் இயேசு கிறிஸ்துடைய போதனை கேட்ட அநேகர் என்ன பண்ணினார்கள்? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே இது கடினமான போதனை என்று சொல்லி ஆமென் சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், அநேகர் அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சீஷர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த உபதேசத்தை கேட்டபொழுது ஒரு சில விஷயங்கள் அவர்களுக்கு உற்சாகமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சில போதனைகளை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது கடினமான காரியம் என்று சொல்லி இந்த உபதேசம் யார் கேட்பார்கள் என்று சொல்லி அநேகர் அவருடைய சீஷர்கள் 66 அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6:66 வசனத்தை வாசிப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்டவர்களில் அநேகர் என்ன பண்ணாங்க? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று அமர்ப்பார்கள். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்மாற்றத்தின் ஆவி எங்கே கொண்டு போய் விடுகிறது பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் 3 ஆறு ஒன்றாய் சேர்த்து பாருங்கள். பின்மாற்றத்தினுடைய ஆவி எங்கே கொண்டு போகிறது? ஆமென். 666 கொண்டு போய் விடுகிறது பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிக்காமல், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல் பின்வாங்குகிற அந்த ஆவி ஆமென் அந்தி கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், அநேகர் இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி அவர் நித்திய ஜீவ வசனங்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். நாம் உம்மிடத்தில் விட்டு யாரிடத்தில் போவோம் என்று உறுதியாக இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொண்டார்கள். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவில் உண்டு என்று இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். யார் இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி பின்வாங்குகிறவர்கள் அந்தி கிறிஸ்து ஆவியினாலே பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்னது மாத்திரமல்ல, அதை தன் வாழ்க்கையிலே அவர் கடைபிடிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை அவர் பூமியில வாழ்ந்த காலத்திலே அவரை பிடிக்க வந்த பொழுது லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே ஒரு கல்லனை பிடிப்பது போல பிடிக்க வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்தவர்கள் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து, நான் அனுதினம் தேவாலயத்தில் இருந்த பொழுது என்னை ஏன் நீங்கள் பிடிக்கவில்லை என்று கேட்கிறார். 22ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசு தமக்கு விரோதமாய் பிரதான ஆசாரிகளில் தேவாலயத்தில் சேனை தலைவர்களையும் மூப்பரையும் நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருவது போல நீங்கள் பட்டயத்தையும் கடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. ஒரு கல்லனை பிடிக்க வந்தது போல இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்தார்கள் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 22, 63, 64, 65 வசனத்துல இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவருடைய கண்ணை கட்டி அவருடைய முகத்திலே அறைந்து அவனை அடித்தவன் யார், அதை ஞானத்தை சொல் என்று அவரை கேட்டது நன்றி அநேக தூஷண வார்த்தைகளை அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். ஆமென். அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவரை அறைந்தார்கள், அவரை தூஷண வார்த்தைகளை சொன்னார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம்.
இப்படி இயேசு கிறிஸ்துவை அவமதித்து அவருக்கு என்ன பண்ணாங்க? அதே பாருங்கள், லூக்கா 23ஆம் அதிகாரத்து 35, ஜனங்கள் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடனே கூட அதிகாரிகளும் அவரை இழந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி அவருக்கு காணியை அவருக்கு கொடுத்தார்கள். அவன் யூதரின் ராஜாவால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவை அவன் பரியாசம் பண்ணி அவரை நிந்தித்து அவமதித்து அவர்களை பகைத்து அவருக்கு அநேக அவரை சத்துருவும் அவர் காரியங்களை செய்தபோது கூட இயேசு கிறிஸ்து அவர் மீது அவர் கோபப்படவில்லை, அவருக்கு எந்த தண்டனை விதிக்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்று செய்தார், பிதாவே இவர்களை மன்னியும். அல்லேலூயா. தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அன்பு காண்பித்தார், அவர்களுக்கும் நன்மை செய்தார். ஆமென். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பரிசுத்த ஆவியினாலே நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருப்பது தேவனுடைய அன்பாக இருக்கிறபடியால் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து இப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தினாலே அவர் தோற்று விட்டாரா? இல்லை, இல்லை. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் பிசாசு ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்து உயிரோடு எழுந்து ஜெய கிறிஸ்துவாக ராஜாவாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே அந்த அன்பினாலே நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் அன்பு கூறுகிறோம், தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த சத்தியத்தை கை கொள்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. இது எங்கிருந்து வந்த நம்பிக்கை? இது இயேசு கிறிஸ்துவிடத்தில் நமக்கு வந்த நம்பிக்கை. ஆமென். இது எதுவும் புதுமையான நம்பிக்கை அல்ல. இந்த உலகத்தில் பலவிதமான நம்பிக்கை உள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆமென். மூட நம்பிக்கை இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை தவறான நம்பிக்கையில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை. எனவே இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 19, 20, 22 வசனங்களிலே ஆமென் ஒரு எசேக்கியா என்ற ராஜாவை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். தொடர்ந்து இதனாலே அவரை குறித்து ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அல்லேலூயா. எசேக்கியா ராஜா அவனுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை அவன் எதற்கே ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறது. இது என்ன, கர்த்தர் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கு, என்ன நம்பிக்கை இது அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாலும் பார்த்தோம். அந்த நம்பிக்கை அவனை பகைக்க வந்து, அவனை பிடிக்க வந்து, அவனை அழிக்க வந்து சத்துருக்கு அந்த அசீரிய ராஜாவுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. அவன் சொல்றான், நீ நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கும் மந்திர ஆலோசனையும் வல்லமை உண்டு நீ சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சு என்று வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான். ஆனா அசீரிய ராஜாவுக்கு ஆச்சரியமா இருக்குது. இது என்ன வல்லமை, இது யார் கர்த்தர், இது என்ன யோசனை, எங்கிருந்து இவருக்கு உதவி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவன் யோசித்து அவன் நினைக்கிறான், இதோ நெறிந்த நானோக்கோளாகிய அந்த எகிப்தை நம்புகிறாயா? எகிப்து ஒருவேளை இவர் எகிப்து அதிகாரத்து மேல நம்பிக்கை வச்சு அவர்கள் வந்து உதவி செய்வதை நம்பியிருக்கிறார்கள் சொல்லி அதன் மேல ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்திய ராஜாவாகிய பாவம் தன்னை நம்புகிற யாவன் இப்படியே இருப்பான். அல்லேலூயா. அவன் காணலை போல் அது அவன் உருவி வழி போகிற ஒரு அதிகாரம் வச்சு அவங்க வந்து என்னத்தை உதவி செய்ய போறாங்க அப்படி என்று அசீரிய ராஜாவுடைய இருதயத்துல ஒரு எசேக்கியா ராஜாவின் நம்பிக்கை குறித்து ஒரு
அவனுக்கு எப்படி இருக்கிறது, என்ன நம்பிக்கை, எங்க எதை யாரை நம்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசித்து ஆட்களை எழுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவீர்களாகில் அவருடைய மேடைகளை அவருடைய பலிபீடங்கள் அல்லவோ இசைக்கு அகற்றி யூதாவையும் எருசலேமை நோக்கி எருசலேமுக்கு இந்த பலிபீடத்தின் பணியுங்கள் என்றானே. ஹல்லேலூயா. எனக்கு இசைக்கு ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறாங்க. இசைக்கியா தன் தேசத்து ஜனங்களை, இந்த ஜனங்களை, அவருடைய கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தரை மேல் நம்பிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அவர்கள் போதனை செய்து அவர்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த அசீரிய ராஜாவோ அதை தகர்த்து போடும் விதத்திலே இவர்களால் இங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், எசேக்கியாவை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையில் தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயம் தப்புவிப்பார். இந்த நகர் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவது என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப கொள்வதற்கு இடம் கூடாது என்று ராஜா சொல்கிறார். எசேக்கியேல் 12:30 வசனத்துல 29-30 வசனத்துல கர்த்தரை நம்ப பண்ணுவான், நீ கர்த்தர் நம்மை நிச்சயம் தப்புவிப்பார் என்று சொல்லி கர்த்தரை நம்ப பண்ணுவான், ஆனால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்கன்னு சொல்லி நாம இசைக்காவுடைய நம்பிக்கையிலும் அவன் போதித்து அவருடைய ஜனங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிற நம்பிக்கையும் கெடுக்கும்படியாக பிசாசு செயல்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அது ஒரு காலம் நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. இப்படி அசீரிய ராஜா அவன் மிக கர்வமாக அவருடைய ஜனங்களை அவன் இசைக்கிற ராஜாவை ராஜ்யத்தை அழிக்க வேண்டும் என்று அவர் துணிச்சலாக செயல்பட்ட போது கூட, ஆனால் இசைக்கிற ராஜா கர்த்தரை நம்பியிருந்தபடினாலே அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்த விடவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை முடிவாக நாம் என்ன பார்க்கிறோம், இது 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். அப்பொழுது ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நிமித்தம் என் தாசனாகி தாவீது நிமித்தம் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியாவின் பள்ளத்தாக்கிலே 190,000 பேரை சங்கரித்தால் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் அசீரியாவுடைய பாளையத்திற்கு. அங்கே கர்த்தருடைய தூதனான ஊர் வீரர்களை 190,000 பேரை அவன் சங்கரித்தான். அதிகாலையில் அவர் சேர்த்த பிணங்களாக கிடந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். இந்த நம்பிக்கை என்ன என்று சொல்ல நீங்கள் நம்பிக்கையை பார்த்து நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், நம்மளை பார்த்து கிண்டல் செய்யலாம். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு காலம் உங்களை வெட்கப்படுத்தாது. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கு. இசைக்கியா கர்த்தரை நம்பி இருந்தால் அந்த நம்பிக்கை அவனுக்கு ஒரு காலம் அவன் கையில்லாமல் கர்த்தரை காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது ஆசீரிய ராஜாவை சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நீவிலே இருந்து விட்டார். கர்த்தர் அவரை துரத்தி அடித்தார். அவன் அசீரிய ராஜாவை துரத்தி அடித்தார். காரணம் இசைக்கியா ராஜா கர்த்தருடைய ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்ததுனாலே. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையார்கள். உங்களுக்கு எதிராக ராஜ்யங்களை கர்த்தர் துரத்தி அடிப்பார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு யுத்தம் செய்வார். 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே பவுல் என்கிற அப்போஸ்தலரை நாம் பார்க்கிறோம். அவருடைய நம்பிக்கை என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாயத்தீர்ப்பு அடைய போகிறேன். ஹல்லேலூயா. இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்துகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்களின் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியங்களை நீங்கள் எண்ணுகிறது என்ன? ஹல்லேலூயா. முன்னமே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாக அநேக காரியம் நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பிக்கையாகவே நான் இப்பொழுது நியாயத்தீர்ப்பு அடைய போகிறேன் என்று சொல்கிறார். அப்போ இங்கே பவுல் அப்போஸ்தலர் நம்பிக்கை என்ன? அவன் உயிரோடு, தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புவார்.
அல்லேலூயா. மரித்தோரை உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி விசுவாசித்து நம்பி இருக்கிற இந்த பவுலுக்கு இங்கே நியாய தீர்ப்பு நடக்கிறது. அவர் இங்கே ராஜாவுக்கு முன்னதாக நிற்கிறதை பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற பொழுது, ஆண்டவருடைய வசனங்களை நம்பி இருக்கிற பொழுது, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே 1 பேதுரு 1:4, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து 3ஆம் அந்த மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார். எனவே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன வைத்திருக்கிறார்? ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலினுடைய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நாம் உயிரோடு எழுந்திருப்போம். ஆமென். தேவ மகிமை அடைந்தவர்களாக தேவனுடைய பிரசன்னத்துல நித்திய ஜீவனை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் உயிரோடு எழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. எனவே பவுல் அப்போஸ்தலன் அந்த நம்பிக்கையில இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், ஆமென், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், உயிர்த்தெழுவார்கள் என்கிற நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன நம்பிக்கை? நித்திய ஜீவன் உண்டாக்கும் என்கிற நம்பிக்கை. தீத்து புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 6வது வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படியே சுதந்திரமாகத்தக்கதாக நித்திய ஜீவன் உண்டாக்கும் என்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாம் நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகும். நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை நாம் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை குறித்தான நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. ஆமென். அந்த நித்திய ஜீவன் நம்மை அழியாமல் காப்பாற்றப்பட்ட நித்திய ஜீவன். பார்க்கிற 1ஆம் வசனம் தீத்து 1:3, பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளைகளின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினால் தனது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஆமென். பொய் உரையாத தேவன் நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யார் யார் அந்த நித்திய ஜீவனை நம்பி விசுவாசித்தவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன், நித்திய ஜீவனை உடையவன் என்று வேதம் சொல்கிறது. எனவே அந்த நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை விசுவாசிங்கள், நித்திய ஜீவனை நம்பிக்கை அறிங்கள். அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. நிச்சயம் அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்த்தோம். 3ஆவதாக அவன் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மூலமாய் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் விசுவாசத்தால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையில மேலும் பாராட்டுகிறோம். எனவே அந்த நித்திய ஜீவன் நமக்கு எதை கொடுக்கிறது? தேவ மகிமை கொண்டு வருகிறது. தேவ மகிமையை நாம் அடைவோம். தேவனுடைய மகிமையில அவரோடு கூட பிரவேசிப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மகிமை என்ன என்று சொல்லி பார்த்தால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-3. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதவரினாலே நம்மை அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவ மகிமை என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு ஒப்பாக நாம் இருப்போம். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிக்க போகிறோம். அதுதான் தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமையில, தேவ பிரசனத்துல தேவனை நாம் தரிசிக்க போகிற தேவ மகிமையை காண்பிக்கிறது. அவர் மேல் பாருங்கள் தேவ பிள்ளைகள், இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு வருகிறோம். இனி நாம் அவரை தரிசிக்கிற அந்த வேலையில அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அவர் தேவ மகிமை நமக்கு காண்பிக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவரும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. அவர் சுத்தம் உள்ளவரா, இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற அப்போ இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க போறனா, இயேசு கிறிஸ்து சந்திக்க போறவனா, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மகிமை அடைந்து உயிர்த்தெழுந்து மகிமை அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவர் மறுரூப வாழ்க்கையை மறுரூப மகிமையில பரலோகத்தில் பிரவேசித்திருக்கிற அந்த தேவனை சந்திக்க போற அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவ மகிமை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் கிரியைகள் எல்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? அந்தி கிறிஸ்துவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் நகர்வுகள் எல்லாம், உலகத்திலே நடைபெற்ற சகல நகர்களும் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தெளிவாய் அதை உணர முடியும். ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு காலங்களிலும், ஒவ்வொரு கிரிகளிலும் அவர்கள் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்கு நேராக இந்த உலகத்தின் மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நோக்கி தேவ மகிமையை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்க வேண்டும் என்ற அந்த முழு நம்பிக்கையிலே நாம் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல அவரை நாம் தரிசிக்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவரே நம்பிக்கை வைத்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டு தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். தேவ பிள்ளைகளே, எனவே பரிசுத்த ஆவியினாலே ஆமென் தேவனுடைய அன்பு இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. கர்த்தரை நம்பின பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை முழு மனதாக நம்பிக்கையாக உறுதியாக நம்பியிருங்கள். கர்த்தர் மேல் முடிவாக வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்பினவர்களை கர்த்தர் ஒரு காலம் கைவிடவே இல்லை. அவர்களை காப்பாற்றினார், அவர்களை பலப்படுத்தினார், அவர்களை தாங்கினார். ஆண்டவர் அவர்களை தப்புவித்தார், அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. கர்த்தருக்கு எல்லாம் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி Jesus, 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 hallelujah. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்ட காரணமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் கர்த்தரை வைத்திருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் காப்பாற்றுவார். அந்த இயேசுக்கு கர்த்தரை முழு மனதோடு நம்பியிருந்தார். அவரோடு இருந்த ஜனங்களையும் அவர்களுக்கு உபதேசித்து கர்த்தரை நம்பிக்கையா இருக்க அவர் கற்றுக் கொடுத்தார். ஜனங்கள் கர்த்தரை நம்பி இருந்தார்கள். பிசாசு பல விதத்தில் அவர்களுக்கு எதிராக வந்த போதிலும் கூட ஆமென் கர்த்தரை நம்பிக்கையாக இருந்ததினாலே ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்பி ஆமென் அவர்களை விடுவித்தார். சத்துருக்களை துரத்தினார். ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையார்கள். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த நம்பிக்கை வீண்போகாமல் காப்பாற்றுகிற நல்ல தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்புங்கள். தேவ அன்பினால் இறக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ஒரு இடத்தில் அன்பு கூறுங்கள். கர்த்தருக்கு நம்பிக்கையாக இருக்கிற அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தேவனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஆராதிக்க தொழுது கொள்ள நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரது ஆராதனை அங்கீகரியும். இந்த வார்த்தை அங்கீகரியும். இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு குறையில்லாமல் சுக பல ஆரோக்கியத்தோடு கர்த்தர் விடுதலையோடு வழிநடத்தும். கர்த்தாவுடைய ஜனங்களை சாட்சி நிறுத்தும். சீக்கிரத்திலே சூழ்நிலை மாற்றும். இந்த வேதனையான வாதையான காலங்கள் மாறட்டும். எல்லாம் நார்மலாக மாறட்டும். எல்லாம் சுகபலத்துடைய தேசம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை ஆசீர்வதி. உடைய கருணை ஆசீர்வதி குணமாக்க பாதுகாத்துக்கும். வியாதினாலே இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட எல்லா ஜனங்களை குணமாக்கும். ரட்சி உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை பரலோக தேவனுக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ்